நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பெண்களுக்கு நீதி என்ற பெயரில் தேர்தல் வாக்குறுதியாக 5 அதிரடி திட்டங்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் தேதி ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலையொட்டி வாக்காளர்களை கவரும் விதமாக அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கையை தயாரித்து வருகின்றன. அந்த வகையில் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை இறுதி வடிவம் பெற்றுள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே இளைஞர்களை கவரும் விதமாக 5 வாக்குறுதிகளை அறிவித்த காங்கிரஸ் இன்று மகளிருக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலான 5 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மகாலட்சுமி உத்தரவாதம் திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வங்கியில் வரவு வைக்கப்படும் என தெரிவித்தார். ஒன்றிய அரசு பணியிடங்களில் மகளிருக்கு 50% உரிமை வழங்கப்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி, சுகாதாரம் மற்றும் மதிய உணவு பணியாளர்களின் மாத வருமானத்தில் ஒன்றிய அரசின் பங்களிப்பு இரட்டிப்பாக்கப்படும் என்றும் கார்கே உறுதியளித்துள்ளார். पहली घोषणा है महालक्ष्मी गारंटी। इसके तहत सभी गरीब परिवार की एक महिला को सालाना 1 लाख रुपए की सहायता दी जाएगी। दूसरी घोषणा है आधी आबादी पूरा हक। इसके तहत केंद्र सरकार की नई नियुक्तियों में आधा हक महिलाओं को मिलेगा। பெண்களுக்கான அதிகாரம் திட்டத்தின் கீழ் பெண்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் துணை ஆலோசகர் நியமிக்கப்படுவார் என்றும், சாவித்திரிபாய் பூலே விடுதி திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பெண்களுக்காக மாவட்ட தலைமையகத்தில் ஒரு விடுதி கட்டப்படும் என்றும், இந்த விடுதிகளின் எண்ணிக்கை பின்னர் இரட்டிப்பாக்கப்படும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.